வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரே வருஷத்தில் 14 படங்கள் ஒரே நாளில் 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாத்தையுமே ஹிட்டு கொடுத்த ஒரு தமிழ் ஹீரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தமிழ் ஹீரோ யார் என்னங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே இதை சொன்ன உடனே பெரிய ஹீரோ நடிகர் கமலஹாசன், நடிகர் ரஜினிகாந்த் அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் இது அவங்க இல்லை. ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்துட்டு இதுக்கப்புறமா ஒரு இயக்குனராக மாறும்போது பாலு மகேந்திரா அவர்கள் முதலாக ஒரு இயக்கிய ஒரு படம் தான் கோகிலான்ற படம். இந்த படத்தில் நடிகர் கமலஹாசன், சோபா, ரோஜா ரமணி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. நடிகர் கமலஹாசன் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இன்னொருத்தரவும் படத்தில் வந்திருப்பாங்க. அவங்க தான் பின்னாளில் தமிழ் சினிமாவே கொண்டாடுற அளவுக்கு ஒரு கதாநாயகனாக வளர்ந்து வருவாங்கன்னு சொல்லி அப்போ யாருக்குமே தெரியல. இருந்தாலும் அதுதான் நடந்துச்சு, அதுதான் உண்மையும் கூட. ஆமாம், இது வேறு யாருமே இல்லை, நடிகர் மோகன் அவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. கோகிலா படம் இயக்குனர் பாலு மகேந்திராவுக்கு மட்டுமும் அது முதல் படம் இல்லை. மைக் மோகன் சொல்லி கூப்பிடுற நடிகர் மோகனுக்கும் இதுதான் முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜயோட கோட் படத்தில் வில்லனாக நடித்த அதே நடிகர் மோகன் தான் இவர். மோதிர கையால் குட்டு வாங்கி அறிமுகமான நடிகர் மோகன் அடுத்தடுத்து தமிழில் மூடு பனி, நெஞ்சத்தை கில்லாதன்னு சொல்லி நிறைய படங்களில் தொடர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கிளிஞ்சல்கள், பயணங்கள், முடிவதில்லைன்னு சொல்லி இவங்களோட வெற்றி படங்களோட வரிசையை சொல்லணும்னா நிறைய போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நடிகர் மோகன் நடித்ததுனால மினிமம் ஹிட் உறுதிங்கிற ஒரு நிலையே தமிழ் சினிமாவில் உருவாயிடுச்சுன்னே சொல்லலாம். நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன்லாம் கோலாட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஹீரோவாக நடிகர் மோகன், தயாரிப்பாளர் நடிகராக, ஒரு இயக்குநர்களோட நடிகராக, கதைகளின் நடிகராக, ரசிகர்களோட இதயம் கவர்ந்த ஒரு நடிகராக தனி ஆராவர்த்தனை செய்ய தொடங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது ஒரு பெரிய சாதனைன்னு கூட சொல்லலாம். நடிகர் மோகன் அவர்கள் 1977 தொடங்கிய அவங்களோட திரையுலக பயணம் 1984 ரொம்ப முக்கியமாக மறக்க முடியாத ஒரு வருஷமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்களோட நடிப்பில் இந்த ஒரு வருஷத்துலே 14 படங்கள் வெளியாகிருக்கு. இதில் ஒரே நாளில் 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 14 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இது உண்மையான சம்பவம். உன்னை நான் சந்தித்தேன், நான் பாடும் பாடல், ஓசை, 100வது நாள், இந்த மாதிரி நிறைய 14 படங்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. வருஷத்துக்கு 12 மாதங்கள் ஒன்றுன்னு வச்சா கூட 12 படங்கள் தான் ரிலீஸ் ஆகணும். ஆனால் 14 படங்கள் வெளியாகிருந்துச்சு நடிகர் மோகனோட நடிப்பில். சினிமா உலகத்தில் நடிகர் மோகனோட மவுசு அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்களே நினச்சி பாருங்கள். ஜனவரி மாதத்தில் விதி, பிப்ரவரி மாதத்தில் 100வது நாள், ஏப்ரல் மாதத்தில் நிரபராதி, நான் பாடும் பாடல், மே மாதத்தில் நெஞ்சத்தை அள்ளித்தா, அன்பே ஓடிவா, ஜூலை மாதத்தில் சாந்தி முகூர்த்தம், மகுடி, ஆகஸ்ட் மாதத்தில் ருசி, அதுக்கப்புறம் வாய்ப்பந்தல்னு சொல்லி இப்படியே வரிசையாக 12 மாதங்களும் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இதில் அக்டோபர் மாதத்தில் வெளியான ஓ மானே மானே, ஓசை, உன்னை நான் சந்தித்தேன்னு சொல்லி 3 படங்களும் ஒரே தேதியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் சிறப்பு என்னென்னா இந்த 15 படங்களுமே சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. அந்த நாளில் நடிகர் மோகனோட படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அடிக்கிறதுக்கு காரணம் அவங்களோட படங்கள் ரொம்ப குடும்பங்கள் பார்க்குற ஒரு படமாகவே இருந்துச்சு. நடிகர் மோகன் அப்படியான கதையை மட்டும்தான் தேர்வு செய்வாங்களாம். இதனால் அவரோட படங்கள் ரிலீஸ் ஆன தியேட்டர்களுக்கெலாம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர்றதும் குடும்பமாக வர்றது தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.